கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த தினம் தமிழ்நாட்டிலேயே பரபரப்பாகக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா எல்லா கட்சியும் திமுக தீய சக்தியை இந்த தேர்தலோட விரட்டணும்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை நீண்ட நாட்கள் பிறகு உச்சரித்து அண்ணன்லாம் பேசியிருக்கார். எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்றைக்கு கூடியிருக்கிற கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோமாளி கூட்டம். அதாவது கோமாளிகள் கூட்டத்திலே கூட்டிட்டு பேசுவது எல்லாம் சரியாகி விடாது. ஒன்று. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கூடியிருக்கிற கூட்டமே கோமாளி கூட்டம் என்பதை தாண்டி ஒரு கொள்ளையடித்த கூட்டம். எதுக்கு இப்படி கொள்ளையடித்த கூட்டம்னு சொல்றோம்னா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இன்றைக்கு மேடையில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் தலைவர்கள் அத்தனை பேரையும் வழக்கை வைத்துத்தான் வளைத்திருக்கிறது பாஜக. இப்ப அதிமுக ஒரு பெருமைய நீண்ட பாரம்பரியமிக்க கட்சி. பொதுவா ஒரு கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்குகிறார்கள். இப்ப திமுக கூட்டணியில் ஒரு கட்சி சேருது அப்படின்னா யார் முன்னாடி அந்த அறிவிப்பை யார் வெளியிடுவா, யார் முன்னாடி சேருவாங்க? திமுக கூட்டணியில ஒரு கட்சி சேருதுன்னா அந்த அறிவிப்பை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார். இன்னைக்கு அண்ணன் பழனிசாமின்லாம் பேசலாம் தினகரன். ஆனா தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததை எப்படி அறிவிச்சா? யார் அறிவிச்சா? எடப்பாடியை சந்திச்சுட்டு அறிவிச்சாரா? இல்ல எடப்பாடியும் தினகரனும் சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார்களா? அப்படின்னா இல்ல. அப்போ இந்த கூட்டணியை பொறுத்தளவில் இந்த கூட்டணிக்குள்ளேயே உள்குத்து பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தினகரனை என்ன சொல்லி அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போதைக்கு நீங்க உள்ள வாங்க பாத்துக்கலாம், நீங்க முதல்வராக பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தான் தினகரன் 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். அப்படிப்பட்டவர் முந்தா நாள் நான் கூட்டணியில் இணைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதே டிமாண்டை தான் அவர் பாஜகவினுடனான பேச்சுவார்த்தையில வலியுறுத்துறாரு. அப்படி வலியுறுத்தும் பொழுது பாஜக என்ன சொல்லுதுன்னா, இப்போதைக்கு சேர்ந்துக்கங்க, முதல்வர் யாருங்கிறது நமக்கு வெளியே சும்மா பேருக்கு தான், மக்கள் மத்தியில தான் பழனிசாமின்னு சொல்றோம், தேர்தல் வெற்றிக்கு பிறகு நம்ம யார் வரலான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தினகரனை சரி கட்டித்தான் இந்த அணிக்குள் அவர்கள் சேர்த்திருக்கிறார். இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா, மோடி வந்தாரு ஸ்தம்பிச்சிருச்சு, இல்ல ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லுவது அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா எந்த ஒரு நீங்க இதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த தொலைக்காட்சியிலேயாவது அந்த கூட்டம் எப்படி இருக்கிறதுன்ற ஒரு பருந்து பார்வையில ஏதாவது வைடாங்கல்ல காமிச்சாங்களா? ஏதோ ட்ரோன் காட்சிகள் காமிக்கப்பட்டதுன்னா இல்ல. சும்மா மேடைக்கு முன்னாடி இருக்க கூட்டங்களை மட்டும்தான் கூட்டியிருக்காங்க. இந்த கூட்டத்தை மதுரையில திமுக செயல் வீரர் கூட்டத்துல அமைச்சர் மூர்த்தி மட்டும் கூட்டுவார். மதுரை வடக்கு, அது 3 மாவட்டம்லாம் வேணாம், திமுக மதுரையில் 3 மாவட்டங்களாக இருக்கிறது. மதுரை வடக்கு மாவட்டத்துக்கு மட்டுமே மாவட்ட செயலாளர் இருக்க அண்ணன் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு மோடி தலைமையில் நீ கூட்டியிருக்க கூட்டத்தை மதுரையில வடக்கு மாவட்டத்தின் செயல் வீரர் கூட்டமாக நடத்தி காட்டிடுவார். அதை விட அதிகமான கட்சிகளே தேவையில்லையா? தேவையில்லை. திமுகவினுடைய அதுவும் ஒரு மாவட்டம் போதுன்ற ஒட்டுமொத்த மதுரை அல்ல. மதுரையில் திமுக, மதுரை தெற்கு, மதுரை மாநகர், மதுரை வடக்குன்னு இருக்கு. மதுரை வடக்கு மாவட்டத்துக்கு மட்டும் வச்சு அவர் நடத்திட்டு போயிடுவார். இன்னும் இல்ல, இன்னைக்கு வரிசையா திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடுகளை அறிவித்திருக்கிறது. ஜனவரி 26 டெல்டா மண்டலத்தினுடைய மகளிர் அணி மாநாடு, அதே மாதிரி பிப்ரவரியில விருதுநகர்ல இளைஞரணியினுடைய தென்மண்டல மாநாடு, அடுத்து 4 மண்டலங்களாக பிரித்து பிஎல்ஏஸ்க்கான மாநாடு, பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு, அதே மாதிரி பூத் லெவல் கமிட்டியில இருக்கக்கூடிய 100 பேருக்கு ஒருவர் என்று நியமித்திருக்கிறார்கள். அந்த பிஎல்சிக்கு, அதே போல பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் பிடிஏ, இந்த 3 பேர் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு இந்த 3 பேரை வச்சு அது போல மண்டல மாநாடுகளை திட்டமிட்டு இருக்கிறார்கள். மதுரையில மூர்த்தி தான் நடத்த போறாரு. பாருங்க, அன்னைக்கு வீடியோவையும் பாருங்க. அது தெற்கு மண்டலம் மட்டும்தான், 10 மாவட்டம் மட்டும்தான். அதே போல ஒவ்வொரு மண்டலத்திலும் அதே மாநாடுகள் நடத்த இருக்கிறது. மேற்கு மண்டலத்துக்கு கோவையில நடக்குது, அங்கே சென்னையில தாம்பரத்தில் நடக்குது. இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் 4 மண்டல மாநாடுகள். இது அனைத்தையும் நிறைவு செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பு மாநில மாநாடு, தேர்தல் மாநாடாக திருச்சியில மார்ச் 8ஆம் தேதி நடக்குது. இன்னைக்கு அங்க பார்த்துட்டு அப்பதான் எது உண்மையிலேயே கூட்டம்ன்றத நீங்க அங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு இவர்கள் கூடியிருக்கிற கூட்டம்லாம் அது இத்தனை கட்சிகள் சேர்ந்து கூட்டம் அப்படிங்கிறது எல்லாமே வேற. இன்னொன்று பாத்தீங்கன்னா, பாஜகவினுடைய அந்த பெய்டு மீடியாஸ் என்ன சொல்றாங்க, திருப்பி திருப்பி ஒரு பலமிக்க கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்றாங்க. இந்த பலமிக்க கூட்டணி தானே இதே 2021 திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தோற்ற இந்த கூட்டணி, இதே கூட்டணி தான். கூடுதலா அமமுக மட்டும் சேர்ந்திருக்கு, தினகரன் மட்டும் சேர்ந்திருக்கிறார். அவர் மட்டும் தான் கட்சியில இருக்காரு இப்போதைக்கு. அது ஒன்று. நீங்க அவர் ஒரு அணியோடய வந்திருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அப்போது ஒன்றுபட்ட அதிமுக இருந்தது. பன்னீர்செல்வம் அணி இப்போ இல்ல. அப்போது அதிமுக இருந்தது 2021.
2021 இருந்த பாமகவில் இருக்க ராமதாஸ் இப்ப இல்லை. அப்போ நீங்க இது அதில் வந்திருக்கிற பிளவை பார்த்தீங்கன்னா சேர்ந்ததையும் பார்த்துக்கும் போது அமமுக ஒன்றுதான் சேர்ந்திருக்கிறது, பாமக உடைந்திருக்கிறது, அதிமுக உடைந்திருக்கிறது. அப்ப இது எப்படி வலுவான கூட்டணியா இருக்க முடியும்? நீங்க இவங்களெல்லாம் விட்டுருங்க, இனி இருக்க தாவேக்காவையுமே நீங்க வழக்குகளை வைத்து வளைத்து, இப்ப எப்படி அன்புமணி மீது மருத்துவக் கல்லூரி முறைகேடு சிபிஐல கேஸ் இருக்கு, அதை வச்சு சேர்த்தீங்க. தினகரன் மீது ரிட்டைலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்கிறது. அதே போல பழைய ஃபெரா வழக்கு இருக்கு, லண்டன்ல ஒரு ஹோட்டல் வாங்கின அந்நிய செலாவணி மோசடி வழக்கு இருக்கு. இந்த வழக்குகளை எல்லாம் வைத்துத்தான் நீங்க தினகரனை சேர்த்தீங்க. எடப்பாடியை கொடநாடு கொள்ளை வழக்கை காட்டி, அதே போல சொத்து குவிப்பு முறைகேடு வழக்கை எல்லாம் காட்டித்தான் எடப்பாடியை சேர்த்திருக்கீங்க. இதே போல கரூர் சம்பவத்தினுடைய வழக்கை வைத்து நீங்க விஜய் இதே கூட்டணிக்குள்ள கூட கொண்டு வாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கும், திமுக தான் வெற்றி பெறும். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய யதார்த்தமான மனநிலையை தவிர, சும்மா மோடியை வந்து காமிச்சிட்டு இங்க வந்து இதே மோடி தான் தமிழ்நாட்டில் 2019 இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு தளபதி மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்று சந்தித்த முதல் அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி இப்போது வரைக்கும் தொடர்ச்சியான வெற்றிகளை அவர் குவித்து வருகிறார். ஏன் இடையில மோடி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கே வரலையா? நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்க முனிசிபாலிட்டிக்கெல்லாம் போனாரு, ஒவ்வொரு நகராட்சி, மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு போனாரு, இப்படி சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் மோடி வந்தாரு. ஒரு இடம் அவர்களால் வாங்க முடிந்ததா? அதுதான் யதார்த்தம். மீடியா வேணா காட்டலாம், ஒரு மிகப்பெரிய கூட்டம் கோயம்புத்தூர் ரோட் ஷோ எல்லாம் காட்டினாங்க, மோடி வந்த போது அண்ணாமலை வேட்பாளர் அவ்வளவுதான் அப்படின்னாங்க. எங்க போனார் அண்ணாமலை? என்ன நடந்தது நாடாளுமன்ற தேர்தல்? அதே தான். அதனால இவங்க வந்து மீடியாஸை வச்சு பெரிய கூட்டம் இருப்பதை போல காண்பிப்பார்கள். அதை விட வீராவேசமா பேசுற தலைவர்கள்லாம் சொல்றாங்க, அதோ சூரியன் என்டிஏ கூட்டணி வந்துருச்சு, அந்த சூரியன் வந்து மறைய போகுதுன்றாங்க. முட்டா பசங்களா, சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டம் போட்டா சூரியன் மறையத்தாண்டா செய்யும். சூரியன் அப்படியே மறைஞ்சிடாது, நாளை காலையில் 6 மணிக்கு உதிக்குமே, என்ன செய்வீங்க? அது போலத்தான். இல்ல இதெல்லாம் பஞ்சு டைலாக்னு வச்சுட்டு சுத்துறாங்க. அதாவதுங்க அவ்வளவுதான். அதாவது சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும்ன மாதிரி அவங்களோட புத்தி கூர்மை அவ்வளவுதான். இப்ப அவங்ககிட்ட போய் நம்ம வேற பெருசா என்ன எதிர்பார்க்க முடியும்? இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்காங்க, ஆட்சியினுடைய திட்டங்கள் சாதனைகள்லாம் சொல்றாங்க, ஒன்றிய அரசினுடைய துரோகங்களை வச்செல்லாம் அரசியல் பண்றாங்க. ஆனா அவங்க ஒரு சாதனை கூட பட்டியலிடாம தொடர்ந்து எதிர்ப்பு மட்டும் சொல்லுவதற்கே இல்லையே, சொல்லுவதற்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் நான் முன்னர் சொன்னதான், நீங்க ஒரு தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றத்தான் இந்த கூட்டணி கூடியிருக்கிறது தவிர, இந்த கூட்டணி தேர்தல் வெற்றிக்கு பிறகு என்னெல்லாம் செய்ய போகுதுன்னு பாருங்க. அப்படி ஒரு நிலை வராது. ஒரு இடங்களோ 2 இடங்களோ கூட இந்த கூட்டணி வராதுன்றதுதான் உண்மை. ஒருவேளை இந்த கூட்டணி வந்துருச்சுன்னா அப்போ வந்து பாருங்க, இது எடப்பாடி வரக்கூடாதுன்னு சொல்லி பாஜக வேறொருவரை முன்னிறுத்தும். இதுதான் அவங்களுடைய திட்டம். ஏன் மீண்டும் மீண்டும் அதிமுக கூட்டணின்னு சொல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க? எந்த வகையிலும் இதுல இருந்து எடப்பாடி ஒரு அட்வான்டேஜ் எடுத்துடக்கூடாதுங்கிற அளவில் தான் எடப்பாடியை ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை குறிப்பாக அஇஅதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அஇஅதிமுக தொண்டர்கள் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், இந்த கட்சியை வந்து பாஜக வந்து எப்படி கூடவே இருந்து கொண்டு இந்த கரையான் எப்படி அரிக்குமோ அதை போல பாஜக இதற்கு முன்பாக தான் சேர்ந்திருந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் அழித்துத்தான் தன்னை வளர்த்திருக்கிறது. கர்நாடகாவில் எப்படி இருந்த நிலைமையில் இருந்த தேவகவுடாவுடைய மதச்சார்பற்ற ஜனதாதள் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த பிறகு காணாமல் போயிடுச்சு. அதே போல மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியை உடைச்சு ஒரு சிங்கம் போன்ற இருந்தவர் பால் தாக்கரே, அவருக்கு பின்பு இந்த கட்சியை இன்னைக்கு சின்னாபின்னமாக்கி வச்சிருக்காங்க. அதே போல பஞ்சாப்ல அகாலிதள், இப்படி பாஜக நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதாதள், இப்படி வலுவான இருந்த கட்சிகளை எல்லாம் அவங்களோட கூட்டணி சேர்ந்துகிட்டே அவர்களுடைய வாக்கு வங்கியை கரைத்து தன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு பாஜக. அதைத்தான் இங்கே செய்ய நினைக்கிறார்கள். அப்ப அதை வந்து அதிமுகவுடைய தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார். அரசியல் புரிதல் உள்ள அஇஅதிமுக தொண்டர்கள் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மீண்டும் ஸ்டாலின் தான் வரணும். ஏன்னா இல்லைன்னா எடப்பாடி மறுபடியும் வந்த ஒரு நிலை ஏற்பட்டா எடப்பாடியை பாஜக சூழ்நிலை கைதியாக வைத்துக் கொண்டு பாஜகவுடைய ஆட்சி தான் இங்க நடக்கும். பெயரளவில் தான் முதல்வராக எடப்பாடி இருப்பாரே தவிர கடந்த 4 ஆண்டு காலம் 4.5 ஆண்டு காலம் அப்படித்தானே இருந்தார். அதன் காரணமாகத்தான் வெறும் சிறுபான்மை ஆதரவோடு அந்த ஆட்சி வந்து 4.5 வருஷம் காப்பாற்றப்பட்டது. அதே போல ஒரு நிலைமை மீண்டும் வந்து விட்டால் நம்ம கட்சியை வந்து காப்பாற்ற முடியாது. அதனால இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே அதிமுக தோற்க வேண்டும் என்றுதான் அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்களே விரும்புகிறார்கள். இதுல முக்கியமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க, 210 இடங்கள் வந்து எங்க கூட்டணி நாங்க ஜெயிப்போம்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. அதாவதுங்க நான் ஒரு என்ன, நீங்க ஒரு அந்த படம் எனக்கு சரியா தெரியல, படம் பெயர் வந்து சூர்யா வந்து அண்ணன் தம்பி சூர்யாவோட அப்பா பிரகாஷ் ராஜா இருப்பார்.
பாரதி ராஜா பையன் மனோஜ் வந்து அவரோட அண்ணனா இருப்பாரு, ஒரு ஏலம் எடுக்க போவாங்க. அந்த ஏலம் எடுக்க போயில அந்த ஏலத்தை வந்து அவங்க ஏலம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இது இருக்காது, பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. ஏலம் எடுக்கிற அளவுக்கான உண்மையான வலிமை அவர்கள்ட்ட இருக்காது. வெறுமனை வந்து அந்த ஏலத்தை ஏற்றி விடணும், இல்லை ஏலத்தை நிப்பாட்டணும் நோக்கத்தோட ஒரு இவங்க வருவாங்க. ஓகே, சில பேர் வருவாங்க. இவங்க நீங்க 1 லட்சம் அப்படின்னா 1,07,500 அப்படிமாய். இவன் 2 லட்சம் 2,07,500. அதாவது சொன்ன விலையை விட ஒரு 7,000 ரூபாயை கூட்டிட்டு அந்த ஏத்திக்கிட்டே போவாங்க. கடைசியில வந்து இவங்களுக்கு ஆஃப் பண்றதுக்கு என்ன பண்ணுவாப்ல, கார்த்தி போகுது இதுக்கு மேல எங்களுக்கு ஏழை வேணாம்னு முடிச்சுட்டு வந்துருவாப்ல. அப்ப நீ காசை கட்டி ஏழையிறானா அவன்கிட்ட காசே இருக்காது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் படைப்போம் வரலாறு, வெல்வோம் 200 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அதை விட தான் பெரியதுன்னு காட்டுறதுக்காக 210ன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எப்படி வந்து அந்த சீன் பாத்தீங்க, இப்ப நான் சொன்ன சீன் பார்த்தா தெரியும். அதை போல வந்து இவர் கடைசியில காமெடினா தான் ஆக போகிறாரே தவிர உள்ளபடியே 210 தொகுதிகளில் எல்லாம் இதை எப்படி அவர் சிரிக்காம சொன்னார்ன்றதான் எனக்கு ஆச்சரியம். சொல்லும் போதே அவருக்குள்ளே ஒரு சிரிப்பு வந்திருக்கணும். ஆனா அதையும் தாண்டி வந்து அவரு சொல்லி இருக்கிறார். இது அந்த படத்துல சொன்ன அந்த ஏலத்தின் கேட்கும் போது சொன்ன அந்த 7,500 எப்படி கூட்டி சொன்னாங்களோ அதே போல திமுக சொன்ன அந்த வெற்றி வாக்கு அந்த தொகுதிகள் எண்ணிக்கையில ஒரு 10 கூட்டி 210ன்னு சொல்றாரு. அவ்வளவு. இதுல முக்கியமா டிடிவி தினகரன் இந்த கூட்டணி இருந்தது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கிறது. அவங்க கட்சியை சேர்ந்த பல மாவட்ட செயலர், முக்கிய நிர்வாகி, ஏன் துணை பொதுச்செயலர் மாணிக்கராஜ் அவர்கள் கூட திமுக நினைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தென் மாவட்டங்கள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார தினகரன்? அதாவது மீண்டும் மீண்டும் வந்து நீங்க வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமமுக வந்து போன முறை வந்து ஒரு 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற தொகுதிகள் ஒரு 10 தொகுதி, இந்த தொகுதிகள்லாம் வந்து இப்ப அமமுக வந்த உடனே வந்துரும் அப்படின்னு பேசுறாங்க. நான் கேட்கிறேன், உள்ளபடியே கோவில்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரன் நின்னார். தினகரனுடைய செல்வாக்கை நம்பி நின்றாரா? தினகரனுக்காக இங்கே வாக்குகள் விழுந்ததான்னா இல்ல. கடம்பூர் மாணிக்க ராஜாக்காக விழுந்தது. கடம்பூர் ஜமீன் அவர், கடம்பூர் ஜமீன்தார் மாணிக்க ராஜாக்காக விழுந்தது. மாணிக்க ராஜா இன்றைக்கு திமுகவில் இருக்கிறார். சரிங்களா? அதே போல வேட்பாளராக இருந்தவர் நாங்குநேரி தொகுதியில நாங்க இவ்வளவு ஓட்டு வாங்கணும், அதனால நாங்குநேரி தொகுதியில இப்ப வந்து வந்தவுடனே நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்குநேரி தொகுதியில் அப்போது அமமுகவுடைய வேட்பாளராக போட்டியிட்டவர் வந்து பரமசிவ ஐயப்பன். அவர் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருநெல்வேலி மாவட்ட கழகத்துடைய முன்னாள் செயலாளர் கருப்புசாமி பாண்டியனுடைய அண்ணன் பையன். இப்ப நான் குறிப்பிட்ட கடம்பூர் ஜமீன்தார் மாணிக்க ராஜாவோட பொண்ணை கட்டியிருக்காரு, அவரோட மாப்பிள்ள பரமசிவ ஐயப்பன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார். அவர் வந்து மாணிக்கராஜாவுக்கு முன்பாகவே வந்துட்டார். அவர் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திமுக வந்துட்டார், நாடாளுமன்ற தேர்தலின் போதே வந்துட்டார். இப்படி பல்வேறு இடங்களில் அமமுக வேட்பாளராக போட்டியிட்டவர்களே இன்றைக்கு அந்த கட்சியில் இல்லை. அங்கே முன்னணி தலைவர்களாக இருந்த பழனியப்பன் இல்லை, முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் இப்போது திமுக இருக்கார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இன்றைக்கு தினகரன் வந்து ஒரு தனி மனிதராகத்தான் அந்த கூட்டணியில போயிருக்காரே தவிர அப்படியே முழுமையாக அவரிடம் இருந்த அந்த தொண்டர் பலம் என்பது இன்றைக்கு இல்லை. ஒன்று. இன்னொன்று, அமமுகவிற்கு அன்றைக்கு விழுந்த வாக்குகள் எல்லாமே அவர்களுக்கு தொண்டர் வாக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ குறிப்பாக திராவிட அந்த தொகுதியில் திமுக வேட்பாளரையோ அதிமுக வேட்பாளரையோ ஒருவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ இன்னொன்று மாற்றி தேடும் பொழுது இன்னைக்கு நான் 8% அப்படின்னு ஒரு 7.5 கத்திட்டு இருக்கு பாருங்க சீமான். அந்த 8% சீமானை விரும்பி வளர்ந்த வாக்கு அல்ல, திமுக அதிமுகவுக்கு பிடிக்கல. அப்ப நடுவில் ஒரு மாற்றை தேடி ஓட்டு போடுவோம். அப்போ அந்த மாற்று வந்து அடுத்த வட்டம் பார்க்கும்போது அதே ஓட்டு இருக்காது. நீங்க அந்த 8%னா ஒரு 1% தான் நாம் தமிழரா இருப்பான், அவனுடைய ஓட்டு மட்டும்தான் அவர்களோட தொடர்ச்சியாக இருக்கும். மற்றவர்கள் வந்து இந்த 2 பேர் பிடிக்கலன்னு போடுவாங்க. அது மாதிரி தான் அமமுகவிற்கு விழுந்த வாக்குகள். திமுக அதிமுக பிடிக்காம விழுந்தவன் இன்னைக்கு அதிமுகவை போய் அவன் சேர்ந்துட்டான் போது அப்போ அந்த அதிமுகவை பிடிக்காமல் விழுந்த வாக்குகள் எப்படி அந்த கூட்டணிக்கு போகும்? கண்டிப்பா போகாது. இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா வெறும் புள்ளி விவரத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறார். அமமுக இத்தனை வாக்குகள் பெற்றுச்சு, இந்த வாக்கு சதவீதம் அப்படியே வந்து அதிமுக கூட்டணி கூடிரும். அதிமுக அப்படி கூடியிருக்குமே, ஆனால் உங்களுடைய கருத்துப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2021 ஏறத்தாழ 60 இடங்கள் வருது எம்எல்ஏ தொகுதியில அதிமுக 66ன்னு நினைக்கிறேன். அப்ப 66னா 6 சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்றம். அப்ப அந்த புள்ளி விவரத்தின்படி நீ 11 எம்பி ஜெயிச்சிருக்கீங்களா? ஆமா, 11 எம்பி நீ ஜெயிக்க முடியல. சரி, 11 எம்பி ஜெயிக்க வேணாம், இந்த 11 இந்த எம்பிக்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி இருக்கும்ல, எந்த சட்டமன்ற தொகுதியில அதிமுக முன்னிலை வச்சுச்சு?
சட்டமன்ற தொகுதி இதை நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில திமுக கூடுதல் லீடு அடிச்சிருச்சு, அதனால மற்ற சட்டமன்ற தொகுதிகளில் இருந்ததெல்லாம் கூடிருச்சு அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். அப்படின்னா நீங்க விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். மாணி தாகூர் 2 சட்டமன்ற தொகுதியில பின்தங்கினார். மற்ற இடங்களில் விழுந்த வாக்குகளை வைத்து அவர் தப்பி பிழைத்து தான் ஜெயிச்சார். மற்ற எல்லா இடங்களிலும் வாக்கு சதவீதம் ஒரு லட்சக்கணக்கில் வித்தியாசம். எல்லா இடத்துலையுமே அனைத்து சட்டமன்ற தொகுதி வாரியான புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே திமுக கூட்டணி தான் சட்டமன்ற தொகுதி வாரியா பார்க்கும்போது முன்னிலையில் இருந்தாங்க. இப்ப 220 தொகுதி கிட்ட இருந்தாங்க, 220 தொகுதி முன்னிலையில். ஆமா, அப்ப அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக அப்போ 4வது இடம் போனதெல்லாம் இருக்கு. இப்ப மதுரையில 3வது இடம், 4வது இடம், 5வது இடம் போன இடங்கள்லாம் இருந்தது. டெபாசிட் இழந்தார்கள் அதிமுக. ஆக அதுதான் நிலவரமே தவிர அதை வைத்து கொண்டு இன்னைக்கு அவங்களுக்கு விழுந்த ஓட்டு அப்படியே நான் கூட்டினா இது இப்படியே வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இறுதியா இந்த மீட்டிங் எப்படி சார் பார்க்கலாம்? வெற்றியா தோல்வியா, ஏதாவது அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு அந்த மீட்டிங் எப்படி? அதாவது பாத்தீங்கன்னா இதை விட மறுபடியும் ஒரு திரைப்பட உதாரணமே சொல்றேங்க, எல்லாருக்கும் புரியுது, சிம்பிளா சொல்றேன். ஆக்சுவலா சர்வர் சுந்தரம்னு ஒரு படம் இருக்கும். நாகேஷ் போவார், 10 பைசா கீழே கிடக்கும். அந்த 10 பைசாவை எடுத்து பாக்கெட்ல போட்டு நடப்பார். அந்த அவருடைய பை ஓட்டை அதே 10 பைசா மறுபடியும் விழுகும். அதை எடுத்து 10 20 பைசான்னு நடப்பார். எடுத்து அதே 10 பைசா மறுபடியும் கீழே விடுவோம், சட்டை ஓட்டைன்றதுனால. அதை எடுத்து உள்ள வைப்பாரு. 30 பைசா போய் சாப்பிட போவோம்னு ஹோட்டலுக்கு போவார். அதுல என்ன பியூட்டின்னா ஹோட்டலுக்குள்ள போறதுக்குள்ள அந்த 10 பைசா மறுபடியும் கீழே விழுந்துரும். சரிங்களா? ஜீரோவா போய் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு அடி வாங்குவார். அதுதான் இன்னைக்கு அதிமுக கூட்டணி வலுவாயிருச்சுன்னா உன்கிட்ட இருந்து விழுந்தது திருப்பி சேர்ந்திருக்கு, உன்கிட்ட இருந்து வெளியே போனது திருப்பி சேர்ந்திருக்கு. அதாவது அமமுக முதல்ல இல்ல, அதிமுக போனவங்க தான். அதே மாதிரி பாமக கூட்டணியில இல்லைன்னு சொல்லி வெளியே போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க. பாஜகவும் அதிமுக பேசி வைத்துக் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் விலகிட்டு இப்ப திருப்பி வந்திருக்காங்க. இப்படி எல்லாமே இங்க விழுந்த 10 பைசா தான். அந்த பைய ஓட்ட பை எப்படி கடைசியில அந்த கடைசி 10 பைசா விழுந்து ஜீரோவா இருந்தாரோ அதே போல இந்த கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வாங்க போவது 0 தான். மீண்டும் திராவிட மாடல் ராஜ்யம் தான் இங்கே அமைய போகிறது. ஓகே சார், பல்வேறு கருத்துக்கள் வணங்குகிறேன். மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.